عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم. الآية. صدق الله العظيم. புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக. அல்லாஹினுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் நம் உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னவர்களுடைய தோழர்கள், குடும்பத்தார்கள், அவர்களை பின்பற்றி வந்த தாபிஈன்கள், தாபிஈன்கள், ஃபுகஹாக்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹினுடைய மேலான ரஹ்மத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நல்லடியார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை கபூல் செய்தருள்வானாக. வாழும் காலமெல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் தக்குவா என்னும் இறையச்சத்தை பின்பற்றி நடப்பதற்கான வாய்ப்புகளையும் தௌஃபீக்கையும் ரப்புல் ஆலமீன் செய்தருள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இது பள்ளிக்கூட விடுமுறையிலே பள்ளிக்கூடத்திற்கான 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்புக்கான ரிசல்ட்டுகள் வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம். மாணவர்கள், பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தி செல்லக்கூடிய ஒரு நேரம். அவர்களுக்கு எம்மாதிரியான கல்வியை கொடுக்க வேண்டும், எந்த துறை சார்ந்த கல்வியை கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி யோசிக்கக்கூடிய நேரம். பொதுவாக புள்ளி விவரங்கள் எல்லாம் முஸ்லிம்கள் உலகவியல் சார்ந்த துறைகளில் எல்லா துறைகளிலுமே குறைந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதுதான் சொல்லக்கூடிய தகவல்கள். முஸ்லிம்கள் தங்களுடைய கல்வி திறமையை மேம்படுத்தி கொண்டு எல்லா துறைகளிலும் முன்னேறி செல்லக்கூடிய தருணம் இது. ஏனென்று சொன்னால், முஸ்லிம்கள் உலகியல் சார்ந்த துறைகளில் முன்னேறும் பொழுது அதிகாரத்துறையிலும் பங்கெடுக்க முடியும். அது காவல்துறையாக இருக்கட்டும், நீதித்துறையாக இருக்கட்டும், கலெக்டராவதாக இருக்கட்டும், இதுபோன்று எல்லா துறைகளிலும் அதிகாரம் சார்ந்த துறைகளில் பங்கெடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். இஸ்லாம் இதை எந்த கண்ணோட்டத்திலே பார்க்கிறது? இஸ்லாம் என்பது மக்களுக்கு கொடுக்கக்கூடிய கல்வியை, அவர்களுடைய அறியாமையை விரட்டுவதற்கு தேவையான கல்வியை கற்கக்கூடிய உரிமையை கொடுக்கிறது. சில கல்வியை கட்டாயமாகவும் ஆக்கியிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம். இஸ்லாம் தன்னுடைய முஸ்லிம் என்பதற்கான எல்லா கல்வியையும் கற்பது கட்டாயம். ஒருவர் முஸ்லிமாக இருப்பதற்கு என்னென்ன கல்வி தேவையோ, எதை பற்றியெல்லாம் தெரிந்து கொண்டால் அவர் முஸ்லிமாக இருக்க முடியுமோ அதையெல்லாம் கற்றுக்கொள்வது கட்டாயம். அதே சமயத்திலே அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுவான், இந்த பூமியிலே உங்களை செழிப்பாக்குவதற்காக உங்களை அனுப்பி இருக்கிறான். வஸ்தஅமரக்கும் ஃபீஹா. இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா துறைகளிலும் மக்கள் செழிப்புற்று விளங்க வேண்டும் என்பதற்காகவும் அல்லாஹ் தஆலா இந்த மனிதனுக்கு பல துறைகளை குர்ஆனின் மூலமாகவும் அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்திருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு, அவர்களுடைய காலத்திலே ஏறத்தாழ எழுத்தறிவுங்கிறது ரொம்ப கம்மி. எழுத்தறிவு இல்லை, படிப்பறிவு கிடையாது. உம்மி சமுதாயம் என்று பெயர் பெற்றவர்கள் அரபுகள். அப்படிப்பட்ட ஒரு காலத்திலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுத்தறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். பத்ர் யுத்தத்திலே மக்கா காபிர்கள் கைதிகளாக பிடிக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு யாருக்கு வசதி வாய்ப்பு இல்லையோ இழப்பீட்டு, அதாவது
வரி கட்டிவிட்டு கொடுக்க வேண்டிய தொகையை கொடுத்துவிட்டு உரிமை பெறுவதற்கு விடுதலை பெறுவதற்கு முடியவில்லையோ அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 10 சிறுவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்து விட்டு செல்லுங்கள் என்று, அவர்களுக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுங்கள் என்று. அப்படியானால் எழுத்தறிவு படிப்பறிவு என்பது ஒரு அடிப்படையான அறிவு, அது எல்லோருக்கும் தேவை. உலகத்திலே மனிதனாக பிறந்த அத்துணை பேருக்கும் எழுத்தறிவு படிப்பறிவு என்பது கட்டாயம். இல்லை என்று சொன்னால் அவர் சொர்க்கம் செல்ல மாட்டாரா என்பது அடுத்த கேள்வி. ஆனாலும் உலகத்தை அவர் நடத்தி செல்வதற்கும் உலகத்திலே வாழ்வதற்கும் அவருக்கு இன்றியமையாதது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி இருக்கிறார்கள். கைதிகளை கொண்டு கூட அந்த கல்வியை படித்துக் கொடுத்தார்கள். எழுத்தின் மூலமாக ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு அசத்தியம் தன்னுடைய எழுத்தை கொண்டு ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்குகிறது என்று சொன்னால் சத்தியம் கண்டிப்பாக உருவாக்க முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பற்றி எடுத்துச் சொல்கிறார்கள். மக்காவிலே மிகப்பெரிய எதிர்ப்பு கிளப்புகிறது. அவர்களை அடக்க முடியவில்லை, ஒடுக்க முடியவில்லை. பனூ ஹாஷிம் குடும்பத்தார்களோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிரிகளிடம் ஒப்படைக்க தயாராகவும் இல்லை. சொன்னார்கள், ஒன்று அவர் தன்னுடைய கொள்கையை விட வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதை விட்டுவிட வேண்டும், அல்லது அவரை எங்கள்கிட்ட ஒப்படைங்கன்னாங்க. எதுக்குமே தயாராகவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்கள். அதற்காக எதிரிகள் என்ன திட்டம் போட்டாங்க? ஊர் விளக்கம் செய்தார்கள். ஊரை விட்டு விலக்கி வைத்தார்கள். பனூ ஹாஷிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்களை எல்லாம் விலக்கி வைத்தார்கள். யாரும் அவரோடு எந்த உறவும் வைத்துக் கொள்ளக்கூடாது, எந்த கொடுக்கல் வாங்கலும் வைத்துக் கொள்ளக்கூடாது, எந்த திருமண உறவும் வைத்துக் கொள்ளக்கூடாது. ஷாபை அபி தாலிபிலே அவர்கள் இருக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பனூ ஹாஷிம் குடும்பத்தார்களும். இதை ஒரு ஒப்பந்தமாக எழுதி காபத்துல்லாவிலே தொங்க வைத்தார்கள். எழுத்துப்பூர்வமாக எழுதி காபத்துல்லாவிலே தொங்க வைத்தார்கள். அந்த எழுத்துக்கு ஒரு பெரிய தாக்கம் இருந்தது. யாரும் தொடர்பு கொள்வதற்கு தயாரில்லை, வெறுமனே வாயளவிலே நிற்கவில்லை, அதை ஒரு ஒப்பந்தமாக எழுதினார்கள். மக்கா காபிர்கள் அதை கடைபிடிக்க வேண்டும், பனூ ஹாஷிம் கோத்திரத்தாரோடு எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்பதை எழுத்து ரீதியாக எழுதி காபத்துல்லாவில் தொங்க விட்டார்கள். அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஏறத்தாழ 3 ஆண்டு காலமாக சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லாமல் ஒரு பெரிய சிரமத்தை எடுத்துக்கொண்டார்கள். நமக்கு சரித்திரம் தெரியும். தோலை எடுத்தெல்லாம் சாப்பிட்டார்கள். அப்படிப்பட்ட இக்கட்டான சூழல்கள், சிறு குழந்தைகள் எல்லாம் பசியால் வாடினார்கள். அப்படி ஊர் விளக்கம் செய்தார்கள். அந்த எழுத்து பூர்வமாக எழுதப்பட்ட காபத்துல்லாவில் தங்கவிடப்பட்ட அந்த எழுத்து. அப்படியானால் சத்தியத்திற்கு எவ்வளவு பெரிய தாக்கத்தை உருவாக்க முடியும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை உணர்ந்தே இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வருகிறார்கள் உம்ரா செய்வதற்காக. உம்ரா செய்வதை விட்டு தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள். ஹுதைபியா என்கிற இடத்திலே தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள். நீங்கள் இந்த வருஷம் உம்ரா செய்யக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். பரவாயில்லை, இந்த வருஷம் உம்ரா செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, நாங்கள் அடுத்த வருஷம் செய்கிறோம் என்று. அதற்கான ஒப்பந்தம் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தை எழுத்து மூலமாக எழுத்தில் கொண்டு வரப்பட்டது. அதற்கு இன்றும் சொல்லப்படும் சுல்ஹை ஹுதைபியா, ஹுதைபியா உடன்படிக்கை. அதிலே பல நிபந்தனைகள் இருந்தது என்பது வேறு விஷயம். ஆனால் அதை எழுத்துப்பூர்வமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்தார்கள். முஸ்லிக்கீன்களும் முஸ்லிம்களும் இணைந்து எழுதினார்கள். அதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு உறுதிப்பாடு கொடுத்தார்கள். எழுத்துப்பூர்வமாக கொண்டு வரப்பட்ட அந்த உடன்படிக்கை இஸ்லாத்திற்கு ஒரு பெரிய தாக்கத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தியது என்பது சரித்திரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எழுதவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதவில்லை. எழுதக்கூடியவர்களை வைத்துத்தான் எழுத வைத்தார்கள். சில விஷயத்தை கேட்டு அழிக்க சொன்னார்கள், இதை அழித்து விடுங்கள் என்று சொன்னார்கள். மற்றவர்களை வைத்துத்தான் எழுத சொன்னார்கள். ஆனால் எழுத்துப்பூர்வமாக வந்த அந்த உடன்படிக்கையை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது, இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, ஒரு பெரும் வெற்றியை கொடுத்தோம் என்று. என்ன வெற்றி அது? யுத்தம் சாதிக்காத வெற்றியை அந்த எழுத்து சாதித்தது. ஆயுதங்கள் சாதிக்காத வெற்றியை அந்த எழுத்து சாதித்தது. எழுத்தின் மூலமாக அவ்வளவு பெரிய தாக்கத்தை உருவாக்க முடிந்தது. எப்பொழுது சுல்ஹை ஹுதைபியா நடந்ததோ அதற்கு பிறகு சர்வதேச அளவிலே பல நாடுகளுக்கு எழுத்துப்பூர்வமான கடிதத்தையும் அனுப்பி வைத்தார்கள். இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுத்து, தாவத் கொடுத்து கடிதங்களை அனுப்பி வைத்தார்கள். சர்வதேச அளவிலே கடிதங்களை அனுப்பி வைத்தார்கள். அந்த கடிதங்களும் இந்த எழுத்துப்பூர்வமான உடன்படிக்கையும் ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வந்து தந்தது. சர்வதேச அளவிலே இஸ்லாத்துக்கு பிரபல்யத்தை ஏற்படுத்தி கொடுத்தது என்பது மட்டுமல்ல, 2 வருடத்திலே 10,000 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த உடன்படிக்கை விஷயத்திலே முக்கிய பங்கு வகித்த சுஹைல் இப்னு அம்ர், அதுவரையிலும் ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. மக்கா வெற்றியின் போது அவரும் கூட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்.
எழுத்துக்கு அவ்வளவு பெரிய தாக்கம் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுத்தறிவுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். அதுபோன்று எல்லா துறைகளிலும் கந்தக் யுத்தத்திலே அகழ் தோண்டினார்கள். அரபுகள் அதை அறியவில்லை. எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்க முடியாத நிலை இருந்த பொழுது பாரசீக நாட்டினுடைய யுக்தியை கையாண்டார்கள், அகழ் தோண்டினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு செய்தார்கள் என்று சொன்னால், உலக அளவிலே உலகியல் சார்ந்த எத்தனை துறைகள் இருக்கிறதோ அதை தெரிந்து கொள்ள வேண்டும், அதை படிக்க வேண்டும், அதை வைத்து சமுதாயத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல வேண்டும். மக்கா வெற்றிக்கு பிறகு ஒரு யுத்தம் நடக்கிறது தாயிஃபாசிகளோடு. அந்த யுத்தத்திலே ஒரு வித்தியாசமான ஆயுதங்களை பார்க்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதாவது பீரங்கிகளை போன்ற ஒரு ஆயுதத்தை பார்க்கிறார்கள். பீரங்கிகளை போன்று ஒரு சாதனத்தின் மூலமாக கற்களை தூக்கி வீசுவது, இன்று பீரங்கிகளை வைத்துக் கொண்டு எறிவது போன்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது மாதிரியான ஒரு ஆயுத பிரயோகத்தை எதிர்கொள்ளும் பொழுது 2 சஹாபாக்களை யமன் தேசத்துக்கு அனுப்பி வச்சாங்க. நீங்க போய் ஆயுத பயிற்சியையும் அதற்கான கல்வியையும் கற்று வாருங்கள் என்று. அவர்கள் அந்த யுத்தத்திலே கலந்து கொள்ளவில்லை. யுத்தத்திலே கலந்து கொள்ளாமல், ஜிஹாதில் கலந்து கொள்ளாமல், ஆயுத பயிற்சியையும் ஆயுத கல்வியையும் படிப்பதற்காக, இராணுவ கல்வியை படிப்பதற்காக 2 பேரை யமன் தேசத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள் என்பதை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படியானால் எல்லா துறைகளிலும் முன்னேற வேண்டும், முன்னேறி விளங்க வேண்டும், சிறப்புற வேண்டும். ஆனால் இன்றைய சூழல் என்னவென்றால், நாம எல்லா துறையிலும் முன்னேறி என்ன செய்வது? நமக்கு என்ன இடம், அதாவது இடஒதுக்கீடு இருக்கிறதா? நம்மை போடுவார்களா? அந்த இடத்திலே நமக்கு போஸ்ட் கிடைக்குமா, கிடைக்காதா? இப்படியே அதாவது எதிர்வினையாகவே பேசிக்கொண்டு தள்ளிவிட்டு விடுகிறோம். நமக்கெல்லாம் போஸ்ட் கிடைக்காது, உயர் பதவியில் இடம் கிடைக்காது, நீதிமன்றங்களில் உயர் பதவியில் இடம் கிடைக்காது, நமக்கெல்லாம் கொடுக்க மாட்டார்கள். அதாவது அது நம்முடைய வேலை அல்ல. நம்முடைய வேலை என்னவோ அதை செய்ய வேண்டும். நம்மால் இயன்ற அளவுக்கு முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா. யார் நம்முடைய பாதையிலே, நம்முடைய விஷயத்திலே யார் முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு பாதைகளை திறந்து கொடுக்கிறோம். லனஹ்தியன்னஹும் சுபுலனா, நம்முடைய பாதைகள் திறந்து கொடுக்கப்படும் அவர்களுக்கு. அதன் மூலமாக என்ன முயற்சிக்கிறார்களோ அதற்கான வெற்றியை அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் சொல்லக்கூடிய அருமையான வார்த்தைகள், மனிதனுக்கு அவன் என்ன முயற்சித்தானோ அதுதான் கிடைக்கும். அவன் செய்த முயற்சிகளும் திட்டமிடலும் பின்னர் அதனுடைய விளைவுகளை, அதனுடைய பின்னால் வரக்கூடிய அதனுடைய நல்ல முடிவுகளை அவன் பார்ப்பான், அதனுடைய விளைவுகளை எதிர்கொள்வான். அதன் மூலமாக என்ன கிடைக்க வேண்டுமோ அதை பெற்றுக் கொள்வான். அவனுடைய முயற்சிக்கு ஒரு பெரிய ஆற்றல் இருக்கிறது. எந்த சமுதாயமும் தாங்களாக திருத்திக் கொள்ளாதவரை திருந்த முடியாது. இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். தங்களிடத்தில் இருக்கக்கூடிய தன்மைகளை மாற்றிக்கொள்ளாதவரை அல்லாஹ் தானாக வந்து மாற்றுவது கிடையாது. தாங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். நாம் எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி பின்வாங்கிக் கொண்டே இருந்தால் அதன் மூலமாக சமுதாயத்திற்கு தான் நஷ்டம். பொதுவாக இன்னைக்கு அப்படி படிப்பதாக இருந்தால் கூட ஐடி துறை தான் பெரும்பாலும். பணம் சம்பாதிப்பதற்கு எது நல்ல வசதியாக இருக்கும், எதில் எப்படி எந்த துறையில் சேர்ந்தால் நல்ல வருமானம் வரும், நல்ல வருமானம் வர வேண்டும், சம்பாதிக்க வேண்டும் என்பதற்கு மாற்று கருத்து கிடையாது. மார்க்கம் அதற்கு தடை இல்லை, சம்பாதிப்பதற்கு தடை போடவில்லை. ஆனால் அதிகாரத்துறை சார்ந்த துறைகளை எடுத்துக்கொள்வது ரொம்ப கம்மி என்றுதான் சொல்ல வேண்டும். ஐஏஎஸ் எத்தனை பேர் முயற்சிக்கிறார்கள், எவ்வளவு பேர் டாக்டருக்கு படிக்கிறார்கள், எவ்வளவு பேர் காவல்துறையிலே பணிபுரிவதற்காக முயற்சிக்கிறார்கள், எத்தனை பேர் நீதித்துறையை எடுத்துக்கொள்கிறார்கள், லா படிக்க வேண்டிய சூழலை எவ்வளவு பேர் எடுத்துக்கொள்கிறார்கள். அது எண்ணிக்கையிலே மிகவும் குறைவு. அதற்கான ஏற்பாடுகள், கவுன்சிலிங் கொடுக்க வேண்டும். இது போன்ற சமயத்தில் துறை சார்ந்தவர்கள் அதற்கான கவுன்சிலிங், மாணவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு எதிலே ஆர்வம் இருக்கிறது, அதை அவர்கள் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும், அவர்கள் எதை படிக்க வேண்டும். இன்னைக்கு முஸ்லிம்களிடத்திலே நல்ல நல்ல வக்கீல்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்பதை சந்தேகம் இல்லை. ஆனால் எவ்வளவு இருக்க வேண்டுமோ அவ்வளவு இல்லை, தேவையான அளவுக்கு இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அப்படி அவர்கள் எதிரே ஆர்வம் இருக்கிறதோ அவர்களுடைய மனதுக்குள்ளே என்ன இருக்கிறது, அவர்களுக்குள்ளே என்ன திறமை இருக்கிறது, அந்த திறமையை அவர்கள் எப்படி வெளிக்கொண்டு வர முடியும், அதற்காக அவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும், நல்ல ஆலோசனைகள் கொடுக்கணும். அதற்கு பிறகு அவர்கள் காலேஜிலே சேர்ந்த பிறகு அவர்கள் அதை படிப்பதற்காக அதற்கான கோச்சிங் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கான பயிற்சி கொடுக்க வேண்டும், அதிலே அதிகப்படியான ஆர்வத்தை உருவாக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் சும்மா பேரளவுக்கு டிகிரி தான் இன்னைக்கு நிறைய இருக்குது. டிகிரி வாங்குறது தான் இன்னைக்கு பெரிய, அதாவது உயர் நோக்கமாக கருதப்படுது. எத்தனை டிகிரி வாங்கி இருக்கிறார்,
ஆனால் அந்த டிகிரிக்குள்ள என்ன இருக்குதுன்னு தெரியாது. அதனுடைய அந்த துறை சார்ந்த அறிவு எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு அதை ஆழமாக படித்து இருக்கிறார். சோம்பேறித்தனமும் கூடவே சேர்ந்து வந்து விடுகிறது. படிப்பில் எந்த அளவுக்கு கவனம் செலுத்தப்படுகிறது. டாக்டராக வருபவர்கள் கூட எத்தனையோ டாக்டர்கள் தங்களுடைய அனுபவத்தை வைத்துத்தான் முன்னேறுகிறார்கள் தவிர படிப்பை விட. அப்படிப்பட்ட நிலைகளைத்தான் பார்க்கிறோம். காரணம் என்னவென்றால் படிக்கக்கூடிய காலங்களில் கூட படிப்பிலே கவனம் செலுத்துவதில்லை, வேறு வேறு திசையில் கவனம் செலுகிறது. அவர்களுடைய கவனத்தை திசை திருப்ப வேண்டும், கல்வியின் பால் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அவர்கள் எதை படிக்கிறார்களோ அதிலே உயர்வாக முன்னேற வேண்டும் என்பதற்கான நல்ல கவுன்சிலிங்களை ஆலோசனை அவர்களுக்கு வழங்க வேண்டும். அப்படி கொடுக்கும் பொழுது அவர்கள் அதிலே முன்னேறி வருவார்கள். லா படிக்கிறவங்க எத்தனை பேர் இன்னைக்கு நீதிமன்றங்களிலே நீதிபதிகள் முஸ்லிம் நீதிபதிகளும் இருக்கிறார்கள். சமீபத்தில் 2 நாட்களுக்கு முன்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக PR கவாய் பொறுப்பேற்றுக் கொண்டார். அவர் தலித் சமூகத்தை சார்ந்தவர், பௌத்த மதத்தை சார்ந்தவர், சிறுபான்மையினர் தான். அவர் இன்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் பதவியேற்கும் பொழுதே ஜெய் பீம் என்ற முழக்கத்தோடு தான் பதவியேற்றிருக்கிறார். ஒரு தாழ்ந்த சமூகத்தை சார்ந்தவர் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக ஆக முடியும். முஸ்லீமும் இதற்கு முன்னால் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்திருக்கிறார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. நம்மால் முடியாது, எங்களை அந்த இடத்துக்கு கொண்டு வர மாட்டார்கள், இப்படி எதிர்மறையான சிந்தனையை வைத்துக் கொண்டு நாம் எந்த காலத்திலும் பின்வாங்க முடியாது, அதை விட்டு ஒதுங்கி செல்ல முடியாது. இஸ்லாம் நீதித்துறைக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் ஜும்மாவுடைய குத்துபாவிலே ஓதப்படுகிறது, இன்னல்லாஹ யஅ்முரு பில் அத்ல் வல் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா. அல்லாஹ் தஆலா நீதத்தை கொண்டு ஏவுகிறான், நீதியை நிலைநாட்டுமாறு அல்லாஹ் ஏவுகிறான். ஒவ்வொரு வாரமும் குத்துபாவிலே ஜும்மா குத்துபாவிலே ஓதப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத்திலே மஹ்ஷர் மைதானத்திலே சூரியன் 1 மைல் தூரத்தில் இருக்கும். அந்த சமயத்தில் இருக்கக்கூடிய கடுமையான வெப்பத்திலிருந்து அரிசியுடைய நிழலில் இடம் கிடைக்கும் 7 நபர்களில் ஒருவர் இமாமுன் ஆதிலுன், நீதியரசர். அல்லாஹ் தஆலா அவருக்கு அரிசியுடைய நிழலில் இடத்தை கொடுக்கிறான் என்று வருகிறது. அப்படியானால் இஸ்லாம் சார்ந்த நீதித்துறை ஒன்று இருக்கிறது. அது இஸ்லாமிய நாடுகளிலே காலிஸ், அதாவது தூய்மையான இஸ்லாமிய நாடுகளில் அங்கே இஸ்லாம் சார்ந்த நீதித்துறை. இங்கே நாட்டில் உள்ள லா சட்டப்படிப்பு, அதுவும் 2மே முக்கியம். சட்டத்துறை சாதாரணமான விஷயம் அல்ல. சட்ட நுணுக்கங்களை தெரிந்து கொள்வது. பல சமயங்களிலே இன்னைக்கு தலாக்குடைய விஷயத்தில் கூட வக்கீலிடத்திலே மசூரா கேட்கிறாங்க, ஆலோசனை கேட்கிறாங்க. அவரே என்ன சொல்லிக் கொடுக்கிறாருன்னு சொன்னா, மாசத்துக்கு ஒரு தலாக் கொடுங்க, 3 தலாக் 1000. நிறைய பேர் இன்னைக்கு அது மாதிரி செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒரு தலாக் கொடுக்கிறாங்க. தலாக் கொடுத்தா செல்லுமா செல்லாதா, சரியா தவறா என்பது வேறு விஷயம். ஆனால் அதனுடைய பின்விளைவுகள் என்ன? மார்க்கம் சார்ந்த விஷயத்தையும் வக்கீல்கள் தெரிந்திருந்தால்தான் நாட்டினுடைய பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியும். நுணுக்கமான விஷயங்கள், சட்ட நுணுக்கங்கள் மார்க்க ரீதியாகவே பார்த்தால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சஹாபாக்கள் தான் உது செஞ்சு கொண்டிருந்தாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வயிறுடில் ஆக்காபி மினன்னார், பின்னங்கால்களுக்கு நரகத்திலிருந்து ஒரு ஓடை நாசமும் அழிவும் இருக்கிறது என்று. அதாவது ஒழு செஞ்சவங்களுக்கு நரகம் என்று சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன காரணம்? அவர்களுடைய கால் நரகத்திற்கு போகும் சொன்னாங்க. கால்களில் சில இடங்களில் தண்ணீர் படாமல் இருந்தது. உது செய்யும் பொழுது கால் முழுமையாக கழுவப்பட வேண்டும். ஒரு சின்ன இடம் கழுவப்படாமல் இருந்தால் கூட நம்முடைய காலில் இருக்கக்கூடிய மடிப்புகளுக்கு இடையிலும் கையை வைத்து தேய்த்து தண்ணீரை செலுத்த வேண்டும். அந்த மடிப்புக்குள்ளே தண்ணி போகல, நம்ம உட்கார்ந்துட்டோம், பார்த்த உடனே தெரியும் அந்த இடத்துல சின்ன இடமாக இருக்கலாம், தண்ணி படாமல் இருக்கும். ஒதுவே கூடாது, ஒதுவு கூடாட்டி தொழுகையும் கூடாது. இது சட்டத்தில் இருக்கக்கூடிய சட்ட நுணுக்கங்கள். சட்டத்துறையை படிப்பவர்களுக்கு அந்த நுணுக்கங்கள் உலகியல் ரீதியாக, வக்கீல்களுக்கும் அது போன்ற உலகியல் ரீதியான சட்ட நுணுக்கங்கள் நிறைய இருக்கிறது. இதையெல்லாம் படித்தால்தான் தெரியும். அதற்காக லா படிப்பவர்கள் உருவாக்க வேண்டும். நமக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்பதை நாம் விட்டுவிடக்கூடாது. பொதுவாக சொல்லக்கூடிய நிலை என்ன சொன்னால், மதரசாவிலேயே உயர்கல்வியை படித்துக் கொடுக்கலாமே என்று சொல்லப்போனால், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏராளமான மதரசாக்களில் மார்க்க ரீதியான உயர்கல்வி கூட கிடையாது. ஆலிமியத் படித்துக் கொடுக்கப்படுகிறது மதரசாக்களிலே. ஆலிம் என்பது அது உயர்கல்வி அல்ல, அதற்கு பிறகு படிப்பதுதான் உயர்கல்வி. நம்ம LKG UKG படிக்கிறோம், +2 வரைக்கும் படிக்கிறோம், 12 14 வருடங்களாக படிக்கிறோம், பாஷை படிக்கிறோம், இங்கிலீஷ் படிக்கிறோம், மற்ற துறைகள் அதாவது எத்தனை பாடங்கள் இருக்கிறதோ, மேத்ஸ் படிக்கிறோம், தமிழ் படிக்கிறோம், சோசியல் சயின்ஸ், இப்படி நிறைய படிக்கிறோம். அதே போன்று அது 14 வருடங்கள் ஆகுது.
இது வெறும் 6 வருடத்திலே இங்கேயும் பாஷை படித்து கொடுக்கப்படுகிறது. மார்க்கத்திற்கு தேவையான தஃப்சீர், ஹதீஸ், சட்டங்கள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. இது ஒரு ஆலிமியத். இதுக்கு உயர்கல்வி என்று இதை சொல்ல முடியாது. உயர்கல்வி இதற்கு மேலே இருக்கிறது. அவர் தஃப்சீரிலே உயர்கல்வி பெற வேண்டும், ஹதீஸிலே பெற வேண்டும், லாவிலே, ஃபிக்ஹிலே, சட்டத்துறையிலே பெற வேண்டும். இது இதற்கு பிறகு 2 வருடங்கள் தனித்தனியாக படிக்க வேண்டும். அப்படி படிக்கும் பொழுதுதான் அதற்கான ஒரு நிலையை அவர் பெற முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இங்கே இருந்து உயர்கல்வி, இங்கே மார்க்க ரீதியான உயர்கல்வியே பெரும்பாலான அரசாக்களிலே கிடையாது. மார்க்க ரீதியாக உயர்கல்விகள் அதை நடத்துவதற்கும் அதை பயிற்றுவிப்பதற்குமான மனித வளங்கள் கூட குறைவு என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் முஸ்லிம்கள் நல்ல கல்லூரிகளை ஏற்படுத்த வேண்டும், யூனிவர்சிட்டிகளை உருவாக்க வேண்டும். என் முஸ்லிம்களிடத்தில் என்ன இல்லை? சொத்துக்கள் இல்லையா? காசு பணங்கள் இல்லையா? இடம் இல்லையா? நிலபுலம் இல்லையா? இன்னைக்கு முஸ்லிம்கள் நடத்தக்கூடிய காலேஜுகள் எத்தனை இருக்குது? யூனிவர்சிட்டி எத்தனை இருக்குது? எத்தனை நடத்துகிறோம்? எத்தனை உயர்கல்விக்காக வேண்டி என்ன ஏற்பாடு செய்திருக்கிறோம்? நாம் காலேஜுகளை நடத்தி அங்கே ஆளுங்களையும் உருவாக்க வேண்டும், அங்கே மார்க்கத்தையும் படித்துக் கொடுக்க வேண்டும். அவர்கள் பெரிய இன்ஜினியராக வருவார்கள், டாக்டராக வருவார்கள், IAS அதிகாரிகளாக வருவார்கள், நீதிபதிகளாக, லா படித்த வக்கீல்களாக உருவாகுவார்கள். அதோடு அங்கே அவர்கள் மார்க்கம் சார்ந்த விஷயங்களையும் அவர்கள் படிப்பார்கள். அதற்கான ஏற்பாடுகளையும் அங்கே செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் இன்னைக்கு படிக்கிற காலேஜுகளில் படிச்சுட்டு அவங்க பல சமயங்களில் ஈமானுக்கு புறம்பான வார்த்தைகளை கூட பேச ஆரம்பித்து விடுவார்கள். அவர்கள் படிக்கக்கூடிய துறை அப்படிப்பட்டது. தேவையில்லாத சந்தேகங்கள் ஷரியத்தின் மீது ஏற்படுத்தப்பட்டுவிடும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே முதல் வசனம் சொல்லுவான், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ கலக். நீங்கள் ரப்பினுடைய பெயரை கொண்டு படியுங்கள். என்ன வேண்டுமானாலும் படியுங்கள். குர்ஆனை படித்தாலும் ரப்புடைய பெயரை கொண்டு படியுங்கள். ஹதீஸை படித்தாலும் ரப்புடைய பெயரை கொண்டு படியுங்கள். விஞ்ஞானத்தை படித்தாலும் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு படியுங்கள். டாக்டர் படித்தாலும் ரப்புடைய பெயரை கொண்டு படியுங்கள். ரப்போடு இணையுங்கள். கல்வியை, துறைகளை ரப்போடு இணைத்து படியுங்கள். ஆனால் இன்னைக்கு படிக்கும் பொழுது அதற்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லை. படிப்புக்கு இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை. படிக்கிற ஒரு குர்ஆன், ஹதீஸ், அவர் மார்க்கம், தக்வா அதெல்லாம் தேவையில்லை என்கிற மாதிரி ஒரு சிந்தனை, அவருடைய சிந்தனை கெட்டு போய்விடுகிறது. அப்படி நாம் காலேஜுகள் நடத்தும் பொழுது அது மாதிரியான மாணவர்களை உருவாக்க முடியும். அங்கே மார்க்கத்தையும் சேர்த்து படித்து கொடுக்க வேண்டும். துறை சார்ந்த கல்வி படித்தவர்கள் மார்க்கத்தை விட்டுவிட முடியாது. ஒரு டாக்டராக இருந்தாலும் கூட தொழுகை நேரம் வந்தால் தொழுக வேண்டும். எமர்ஜென்சியா இருந்தாலே தவிர உடனடியாக தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். அதற்கு பிறகுதான் அவர் சேவையை தொடர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் முஸ்லிம்கள் பரவலாக அதற்கான பெரிய முயற்சி எடுக்க வேண்டும். அவர்கள் சார்பாகவே கல்விக்கூடங்கள், கல்லூரிகள், யூனிவர்சிட்டிகள், பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்பட வேண்டும். மார்க்கத்தையும் சேர்த்து அதிலே படித்துக் கொடுக்க முடியும். ரப்புல் ஆலமீன் தௌஃபீக் செய்தல்வானாக. நம்முடைய சமுதாயத்தினுடைய அறியாமையை போக்கியல்வானாக. எல்லா விதமான அறிவையும் வழங்கி எல்லா இடங்களிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தினர்களுக்கு இந்த எல்லா துறைகளிலும் வெற்றியை வழங்கி அருள்வானாக. இந்த நாட்டில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் இந்த சமுதாயம் தன்னுடைய அறிவை கொண்டு எதிர்கொள்ளக்கூடிய சூழலை உருவாக்கி அருள்வானாக. வாசிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.